Hello everyone, good evening. This is Parthiban. So நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாம் சாப்டர் 1 11th கெமிஸ்ட்ரி வால்யூம் 1ல் இருக்கிற சாப்டர் 1 சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்ற சாப்டரில் ஒரு 4-5 டாபிக்ஸ் நீட் ஓரியன்டாக எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சிபிஎஸ்சி புக்கை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் லாஸ்ட்டாக இந்த ரியாக்ஷன் இன் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் இன் சொல்யூஷன் வந்துட்டாலே அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை எப்படியெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சொல்யூஷன் அப்படின்னு ஒரு தனி லெசன்லேயும் அகெயின் இதை கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் போர்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இந்த சொல்யூஷன் அப்படின்ற சாப்டரில் இந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது, molarity, normality, mole fraction, ppm அப்படின்னு ஒரு யூனிட் இதில் மென்ஷன் பண்ணல. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ppm பர்சன்டேஜ் மாஸ் பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இட்ஸ் வெல் நோன் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக அதை மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் molarity அண்டு நார்மாலிட்டி, இல்லைனா molarity ஸ்மால் எம் கேபிட்டல் எம், அதாவது molarity என்ன ரிலேஷனு, இல்லைனா ஒரு சொல்யூஷனுக்கு டென்சிட்டி கொடுத்துட்டா அந்த டென்சிட்டியை வச்சு எப்படி molarity கண்டுபிடிக்கிறது, நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாஸையும் நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த ஃபார்முலாஸு கண்டென்ட் இல்லாதவங்க எழுதி வச்சுக்கோங்க தனியாக. ஸோ கூகுள் பண்ணிங்கனாலும் அந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்சிட்டி கொடுத்துட்டு தே வில் ஆஸ்க் molarity ஆர் நார்மாலிட்டி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்மால் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு molality கேட்கலாம், ஸ்மால் எம் கேட்கலாம், இல்லை ஸ்மால் எம் கொடுத்துட்டு ஸ்மால் எக்ஸ் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். எது கேட்டாலும் வி ஹாவ் அ ஃபார்முலா. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த molarity டெரிவேஷன்லேருந்து அதை டெரிவ் பண்ணி அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வரணும். முன்னாடியே அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டேரெக்ட்லி வி கேன் சப்ஸ்டிடியூட் அண்ட் ரைட் இட் இன் தி எக்ஸாமினேஷன், தட்ஸ் இட். ஸோ நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் IIT JEE பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் டேரெக்ட்லி molality கண்டுபிடிங்க அப்படின்ட்டு மோல்ஸ் கொடுத்துட்டு கேட்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டான திங்ஸ் தே கேன் ஆஸ்க் சம்டைம்ஸ். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன கான்சன்ட்ரேஷன் அதுக்கான ஈக்குவேஷன் வி வில் சி, ஃபாலோட் பை என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ molarity ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்மில் molarity. ஸோ molarityனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் லிட்டர் தான் molarity. ஸோ அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர், தட் இஸ் வாட் தி ஈக்குவேஷன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். இதோட யூனிட் வந்து மோல் பர் லிட்டர் அப்படின்னு போடலாம். லிட்டர் இன்வெர்ஸ்க்கு பதிலாக மோல் பர் டெசிமீட்டர் கியூப்னு எழுதலாம், ஆர் சிம்பிளி கேபிட்டல் எம்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் டெஃபினிஷன் ஃபார் molarity. நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் மில்லி லிட்டரில் கொடுத்தா அதை டிவைட் பண்ணுறது, அதை வந்து 1000 நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்த 1000 லிட்டர் கன்வர்ஷனுக்காக ஸோ அதை மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ காமன்லி வி கேன் ரைட் ஈக்குவேஷன் ஃபார் molarity ஆஸ் லைக் திஸ். எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இப்படியும் எழுதலாம், இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி எழுதலாம். molality அப்படின்னா என்ன, எல்லா சொல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரே ஸ்டேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாலிட் சொல்யூஷன்ஸ் ஆர் தேர், gaseous solutions are there, many things are there. So based on that only we are having a different concentration terms. ஏன்னா ஒரே molarity இருக்கும்போது எதுக்கு இன்னொன்று நமக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு கொஷின் வரும் இல்லைங்களா, பேசிக் கொஷின். ஸோ அந்த கொஷின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா molarity எல்லாம் based on the need we are using. ஸோ இப்போ வந்து molality அப்படின்னு எடுத்திங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு தான் டிவைட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டால் டிவைட் பண்ணுறோம். So most probably we can use this molality for solid solution as well as liquid ko mass we can measure. So liquid ko இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை சால்வெண்ட்டோட மாஸால் டிவைட் பண்ணுறோம், நல்லா நான் வச்சுக்கோங்க, சொல்யூஷனோட மாஸ் கிடையாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம். ஸோ அகைன் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக we can write mass of solute divided by molar mass. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் சப்போஸ் கிராம்ஸில் கொடுத்தா கிலோகிராம் கன்வர்ஷனுக்காக இந்த 1000 நாம் எடுத்துக்கிறோம். ஸோ இதனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மோல் பர் கிலோகிராம் ஆர் ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லலாம். molality வந்து ஸ்மால் எம், molarity வந்து கேபிட்டல் எம். ஸோ அடுத்து வந்து நார்மாலிட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஈக்குவலன்ட் மாஸை பேஸ் பண்ணி
given mass by molar massன்னு போட்டிங்கன்னா that is number of moles n அப்படின்னு நாம் பார்த்துருக்குறோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா given mass divided by ஈக்குவலன் மாஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் சொல்யூட்டை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டரால் டிவைட் பண்ணிங்கன்னா வாட் எவர் வி ஆர் கெட்டிங் தட் இஸ் வாட் நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டியை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் கிவன் மாஸ் ஆர் வெயிட் நான் லாஸ்ட்டாக ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாஸ் வெயிட் சேமாக தான் நம்ம கேல்குலேஷனில் எடுக்கிறோம், பட் போத் ஆர் ஆக்சுவலி நாட் தி சேம் ஒன். ஸோ weight ஆஃப் சொல்யூட் ஆர் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டை ஈக்குவலன்ட் வெயிட்டால் நம்ம ஈக்குவலன்ட் மாஸால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் மில்லி லிட்டரில் கொடுத்தா இந்த 1000 இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் என்னு இல்லைனா கிராம் ஈக்குவலண்ட் பர் லிட்டர். ஏன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட்டோட யூனிட் வந்து கிராம் ஈக்குவலன்ட்ஸ். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டரில் எடுத்துக்கிறதுனால லிட்டர் இன்வர்ஸ். ஸோ இந்த லிட்டர் இன்வர்ஸுக்கு பதிலாக டெசிமீட்டர் கியூப் கூட we can write, டெசிமீட்டர் பர் டெசிமீட்டர் கியூப் கூட we can write. ஸோ திஸ் அண்ட் ஆல் யூனிட்ஸ் with respect to molarity, molality, normality. ஸோ இது தவிர ஒன் மோர் யூனிட் இஸ் தேர். ஒன் மோர் சொல்ல முடியாது, ஒரு 2-3 யூனிட். ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷனில் we have several thing. மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ தட் இஸ் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில் வேணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி சொல்யூட் எடுத்துக்க போகிறோம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சொல்யூஷனால் டிவைட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் வேணுன்றதுனால 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டு சொல்யூட்டுக்கு மாஸ் தெரியும், சொல்யூஷனுக்கும் மாஸ் தெரியும்னா we can use மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் இல்லை வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜும் கூட இது சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து வால்யூம் தான் தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் வி பை வின்னு சொல்லலாம். இது பர்சன்டேஜ் எம் பை எம் ஆர் டபிள்யூ பை டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வி பை வி பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா வால்யூம் ஆஃப் தி சொல்யூட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் into 100. So this is the basic formula. பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலோ அதே ஃபார்முலா சொல்யூட்டுக்கு சொல்யூஷனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வால்யூம் கால்குலேட் பண்ணால் வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் into 100. ஸோ இது வந்து ஒன் மோர் யூனிட் ரிகார்டிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ இது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா, நம்பர் ஆஃப் இது தெரியாது, வால்யூம் தெரியாது, மாஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும் தெரியும். சொல்யூட் இருக்குது, சால்வெண்ட் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது, ரெண்டுத்தோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் காம்பனண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சொல்யூஷனில் ஏ ப்ளஸ் பி ரெண்டு காம்பனண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நார்மலாக நம்ம மேக்ஸில் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஃப்ராக்ஷன் தான். மோலை நம்பர் ஆஃப் மோல்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற ஃப்ராக்ஷன்றதுனால இதுக்கு மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஏ காம்பனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வேணால் என்ன பண்ணலாம், என் ஆஃப் ஏ டிவைட் பை என்ஏ ப்ளஸ் என்பி, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி யூனிட் ரிகார்டிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூனிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணோம், மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் இன்டு 100 அப்படின்னு சொல்லணும். இதே ஈக்குவேஷனை மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் இன்ட்டு 10⁶ நாம் மல்டிபிள் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் ppm அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஸோ 10⁶ இஸ் ரெப்ரசன்டிங் மில்லியன். ஸோ 1 மில்லியன் பார்ட்டில் சொல்யூட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் பார்ட்ஸ் பெர் மில்லியன். இது வந்து ரொம்ப ரொம்ப லோயர் கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரில் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து சால்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ சால்ட்டோட கண்டென்ட் ppmல சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 ppm சோடியம் குளோரைடு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோடியம் அயான்ஸோ குளோரைடு அயான்ஸோ வாட்டரில் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னா 1 மில்லியன் பார்ட்டில் அந்த சொல்யூஷனில் ஒன்லி 6 Na ப்ளஸ் ஆர் 6 Cl மைனஸ் தான் இருக்குது. 6 பார்ட்டு தான் அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் தி ரிலேஷன் பிட்வீன் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், அதாவது டென்சிட்டி கொடுத்தா கேபிட்டல் எம்முக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன், இதெல்லாம் வந்து வில் சி. ஸோ இப்போ வந்து ஒரு சொல்யூஷனோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, அதனுடைய மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வந்து மோலாரிட்டியோ கேபிட்டல் எம்மோ இல்லை கேபிட்டல் என் நார்மாலிட்டியோ கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் வந்து இது. ஸோ இப்போ வந்து டென்சிட்டி, ஒரு சொல்யூஷனோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, ஒயிட் பை ஒயிட் ஆர் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சொல்யூஷனோட கேபிட்டல் எம் மோலாரிட்டியோ இல்லை நார்மாலிட்டியோ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த சொல்யூஷனில் என்ன சொல்யூட் இருக்கோ அந்த சொல்யூட்டோட மோலார் மாஸ், இங்கே கொடுக்குற கேபிட்டல் எம் சொல்யூட்டுன்றது மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அந்த மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் தெரிஞ்சால் டென்சிட்டி இன்ட்டு ஒயிட் பை ஒயிட் பர்சன்டேஜ் இன்ட்டு 10, ஏன்னா 1000க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்டு 10 அவ்வளோதான், டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு மோலாரிட்டி கிடச்சிடும். அதே ஃபார்மெட்டில் டென்சிட்டி இன்ட்டு மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு 10 டிவைட் பை ஈக்குவல் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு நார்மாலிட்டி கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி ஒயிட் பை ஒயிட் அதாவது பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மோலாரிட்டி, பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மாலிட்டி. ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி we can easily calculate molarity and normality if percentage concentration and density is given. ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டல் எம் ஸ்மால் எம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது மோலாலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன். அதே மாதிரி மோலாலிட்டி ஸ்மால் எம் கொடுத்துட்டா அதுக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது மோலாரிட்டி கேபிட்டல் எம்மோ இல்லை ஸ்மால் எம்மோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இன்னொன்று இங்கே என்ன வேணும் அப்படின்னா டென்சிட்டி தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் தெரிஞ்சிருந்தால் we can use this formula. ஸோ மோலாலிட்டி ஸ்மால் எம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா மோலாரிட்டி இன்ட்டு 1000 டிவைட் பை 1000 இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் மைனஸ் கேபிட்டல் எம்ன்றது அகைன் மோலாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட். ஸோ இதை போட்டிங்கன்னா we can get molality. So this is a relation between small m and capital M. இதை எப்போ யூஸ் பண்ணலாம்னா டென்சிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சொல்யூஷனோட டென்சிட்டி தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா x2, அதாவது மோல் ஃப்ராக்ஷனுக்கும் ஸ்மால் எம்முக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் நெக்ஸ்ட் ரிலேஷன். ஸோ யூஸ்வலாக வந்து சொல்யூஷனில் வந்து 2 சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே 2ன்ற சப்ஸ்கிரிப்ட் எதை குறிக்கும் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். 1ன்ற சப்ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்வெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ x2 அப்படின்னா என்னென்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட் இன் தி கிவன் சொல்யூஷன். ஸோ இப்போ ஸ்மால் எம் கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா x2 இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம்மு டிவைடட் பை ஸ்மால் எம் அகைனு ப்ளஸ்ஸு 1000 பை கேபிட்டல் M1ன்னு போட்டிருக்காங்க. கேபிட்டல் M1னா என்னென்னா மோலார் மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் அப்படின்னு அர்த்தம். நல்லா நான் வச்சுக்கோங்க, வெறும் கேபிட்டல் எம்னு போட்டால் மோலாரிட்டி, கேபிட்டல் M1ன்னு போட்டால் மோலார் மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட், கேபிட்டல் M2ன்னு போட்டால் மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டுருக்குறாங்க ஸ்மால் எம் டிவைடட் பை ஸ்மால் எம் ப்ளஸ் 1000 பை கேபிட்டல் M1. ஸோ ஒரு சால்வெண்ட்டோட மோலார் மாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி ஸ்மால் எம் மோலாலிட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம டைரெக்டாக மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட், அதான் அந்த சொல்யூஷனோட மோல் ஃப்ராக்ஷன் we can easily identify from this formula. ஸோ இந்த ஃபார்முலாலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எதனா இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் இட் வில் பி அவைலபிள். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் பார்த்திங்கன்னா கூட கூகுளில் இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கனாலும் யூ கேன் கெட் தீஸ் ஃபார்முலாஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா ppm, அதுக்கும்
ஸ்மால் எம்முக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ ஸ்மால் எம்ன்றது மோலாலிட்டி. மோலாலிட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம ppm கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மோலாரிட்டியை மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டால் மல்டிபிள் பண்ணிவிட்டு 1000ஆல் திரும்ப மல்டிபிள் பண்ணும். ஸோ m இன்ட்டு கேபிட்டல் M2 இன்ட்டு 1000 இஸ் ஈக்குவல் டு பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஸோ திஸ் இஸ் வாட் பார்ட்ஸ் ரிலேஷன் பிட்வீன் ppm அண்டு ஸ்மால் எம். மோலாலிட்டிக்கும் பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ இது எல்லா ரிலேஷனுமே we can easily என்ன பண்ணலான்னா டெரிவ் பண்ணலாம். இப்போ ppm ஈக்குவேஷன்லேருந்து அப்படியே டெரிவ் பண்ணி இதை எடுத்துகிட்டு வரலாம். இல்லை எம்ன்ற ஈக்குவேஷன்லேருந்து டெரிவ் பண்ணி அதில் என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ அது ரெண்டுத்தையும் டெரிவ் பண்ணி ஈக்குவேட் பண்ணி வரக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன் தான் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போது டைல்யூஷன் லா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ டைல்யூஷன் லானா என்னென்னா ரெண்டு சொல்யூஷன் 1ம் சொல்யூஷன் 2ம் ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இன் தட் கேஸ் V1N1 இஸ் ஈக்குவல் டு V2N2 அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் ஆகி ரியாக்ட் பண்ணும்போது அதில் V1N1 V2 தெரியும்னா N2 கண்டுபிடிக்கலாம். இல்லை V1N1 N2 தெரியும்னா எவ்வளோ வால்யூம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் சொல்யூஷன் தேவைப்படுன்றதும் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல 1 and 2 ரெப்ரசன்ட் சொல்யூஷன் 1 அண்ட் சொல்யூஷன் 2. V and N represent, V represent volume, N represent normality of the solution. ஸோ இது வந்து ஜென்ரலாக நமக்கு இதுவும் தெரியும். இப்போது ரெண்டு ஆசிட்ஸை நான் கம்பைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2 ஆசிட்ஸு ஆர் 2 பேஸஸை கம்பைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டு ஆசிடு இல்லை ரெண்டு பேஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சொல்யூஷனை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நியூவாக ஃபார்ம் ஆகக்கூடிய சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HCl சொல்யூஷனை இன்னொரு HCl டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு HClோட மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு NaOH சொல்யூஷனை இன்னொரு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய NaOH சொல்யூஷனோட மிக்ஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே கம்பைண்ட் ஆகி நமக்கு NaOH சொல்யூஷன் தான் வரும். ஸோ அதே மாதிரி HCl ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் நமக்கு HCl சொல்யூஷன் தான் வரும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். when we are mixing both things together எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ரிசல்டன்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ரிசல்டன்ட் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ரிசல்டன்ட் கான்சன்ட்ரேஷனோட ஈக்குவேஷன் என்ன, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். n இஸ் ஈக்குவல் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்யூஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், இது சொல்யூஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். சொல்யூஷன் 1ஓட வால்யூம், சொல்யூஷன் 1ஓட நார்மாலிட்டி V1N1. அதே மாதிரி சொல்யூஷன் 2ஓட வால்யூம், சொல்யூஷன் 2ஓட நார்மாலிட்டி. இதை வந்து டோட்டல் வால்யூமால் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ரிசல்டன்ட் கான்சன்ட்ரேஷன் when we mix சேம் சொல்யூஷன் டுகெதர், ரெண்டுமே ஆசிட்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே பேஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே பொட்டாசியம் டைக்ரோமேட், சேம் சொல்யூஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் மிக்ஸ் பண்ணுறோம். இன் தட் கேஸ் வாட் எவர் வி ஆர் கெட்டிங் ரிசல்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு V1N1. சொல்யூஷன் 1ஓட V1N1 V அண்ட் N, சொல்யூஷன் 2ஓட வால்யூம் அண்ட் நார்மாலிட்டியை மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் வால்யூமால் டிவைட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் ரிசல்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இதுவும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா V1N1 V2N2 பேஸ் பண்ணி தான் டெரிவ் பண்ணுவாங்க. நான் ஃபைனல் ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதுவே ஒரு ஆசிடை பேஸோடு மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்போ வந்து ரிசல்டன்ட் நார்மாலிட்டி ஏதோ ஒன்று எக்ஸஸாக எடுக்கலாம், ஆசிட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம், பேஸ் குறைவாக இருக்கலாம், இல்லை ஆசிட் கம்மியாக இருக்கலாம், பேஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் நார்மாலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ரியாக்ட் பண்ணும். ஒரு ஆசிடும் பேஸும் மிக்ஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ சொல்யூஷன் 1ஓட கான்சன்ட்ரேஷனை எடுத்துக்கிறோம், V1N1 எடுத்துக்கிறோம், சொல்யூஷன் 2 V2N2 எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் பிகாஸ் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ ரியாக்ஷன் நடக்கிற பார்ட்டை மைனஸ் பண்ணுறதுக்காக ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் போடுறோம். வால்யூம் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ V1 + V2ஆல் டிவைட் பண்ணுறோம். V1N1 + V2N2 டிவைட் பை V1 + V2ன்றது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ரெண்டுமே ஒரே சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணுவோம். we are using that formula to get resultant concentration ஃபர்ஸ்ட் கேஸில். இந்த கேஸில் ஒரு ஆசிடையும் பேஸையும் மிக்ஸ் பண்ணுவோம், சம் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ நடுவில் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் அண்ட் ஆல் சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் which we have to remember always. நான் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர ஃபைனலாக ஒரே ஒரு ஃபார்முலா, தட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் நார்மாலிட்டி கேபிட்டல் Nக்கும் கேபிட்டல் எம்முக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ கேபிட்டல் N அண்ட் தென் கேபிட்டல் M. ஸோ என்னென்னா ஒரு சொல்யூஷனோட நார்மாலிட்டியும் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு அதனுடைய மோலாரிட்டி இன்ட்டு மோலார் மாஸ். ஓகேவா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
ஸோ ஃபஸ்ட்டு வரது மோலாரிட்டி, செகண்ட் வந்து மோலார் மாஸ் வச்சுக்கோம். ஸோ இப்போ வந்து ஈக்குவலன்ட் மாஸுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நமக்கு தெரியும். ஈக்குவலன்ட் மாஸ் வந்து மோலார் மாஸ் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க யூ கேன் see it in the description, I will give you. ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைட் பை n ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஈக்கு பதிலாக கேபிட்டல் M பை Nன்னு போடலாம். ஸோ n இன்ட்டு திஸ் இஸ் ஆக்சுவலி மோலார் மாஸ் டிவைட் பை n. ஸோ கேபிட்டல் M இன்ட்டு மோலார் மாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மோலார் மாஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி வாட் we can write? So capital N divided by n factor is equal to molarity. So normality divided by n is equal to molarity. அப்படின்னா normality is equal to அந்த n factor என்னவோ into capital M. So n factorன்றது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். HClக்கு n factor வந்து 1, H2SO4க்கு n factor வந்து 2, S3PO4க்கு n factor 3, NaOH KOHக்குலாம் n ஃபேக்டர் 1, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு அதுக்கெல்லாம் n ஃபேக்டர் 2, ஏன்னா 2OH மைனஸை டொனேட் பண்ணும். அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கெலாம் n ஃபேக்டர் 3, ஏன்னா 3OH மைனஸை டொனேட் பண்ணும். ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் மோலாரிட்டி டேரெக்டாக S3PO4 சொல்யூஷனோட மோலாரிட்டி கொடுத்துட்டாங்க, நார்மாலிட்டி